ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அங்கங்கே கருமைகள் இருக்கும் இல்லையா, அந்த கருமைகளை எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கும், அப்புறம் தொடை இடுக்கரில் பார்த்தீங்கன்னா கருமை இருக்கும், அப்புறம் எல்போஸ், நீ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கருமை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கருமையெல்லாம் எப்படி ஜஸ்ட் மூணு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கருமையை நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டார்க்காக இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸை நம்ம எப்படி லைட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் வெயிட் லாஸும் போட்டுட்ருக்கேன். வெயிட் லாஸ்க்கு நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. அதே மாதிரி பியூட்டி டிப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். நிறைய ஹோம் ரெமெடிஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்க போதுங்க. உங்களுக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவ் ரிசல்ட் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தேவைப்படும். பொட்டேட்டோவில் உள்ள சாறு இருக்கு இல்லையா, அந்த சாறு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோவை நம்ம கிரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து போட்டு அரைச்சி வடிகட்டி அதோட ஜூஸை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. நான் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதையே கையால் இறுக்கி புழிஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொட்டேட்டோட சாறு கிடைக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பொட்டேட்டோ தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ சாறு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொட்டேட்டோ சாறு கூட பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்க போகிறேன். பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வேறு. நான் ஆட் பண்ணியிருக்கிறது பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகியிருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா சிலருக்கு அது சேராது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக அரிசி மாவு இருக்கும், அந்த அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அடுத்து சேர்க்க போகிற பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இதை ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த பேக் நம்ம ஸ்கின்ல அப்படியே ஒட்டிக்கும். கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டீப் டேன், அதாவது ஹெவியான சன் டேன்லாம் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. ரெடிமேடாக இருக்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைனா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நம்மளோட ஸ்கின்ல எங்கெங்கெல்லாம் கருமை இருக்கோ அந்த கருமையை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேக் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேக்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்னோட நெக் போர்ஷனில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் வீட்டில் உங்களோட பாடி பார்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் கருமை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு உங்களோட நெக்கை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதாவது அழுக்குகள் எதுவும் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுத்தை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த ஸ்டெப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் நெக்கில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக சன் டேன், அதாவது சூரிய வெளிச்சம் பட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கழுத்து கொஞ்சம் கருமையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் என்னோட கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். நல்லா ட்ரை ஆகணும். நல்லா காஞ்சு போய் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் காய வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேன். நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் இந்த பேக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா காயணும்.
இதை வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டு நம்ம நல்லா ஈரம் பண்ணிக்கணும். ஈரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணணும். கைகளை யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொண்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட கண்டிப்பாக ஒயிட்டன் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக வந்து டர்ன் இருந்தது. அந்த டர்னை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக் மூலியமாக நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ லைவாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் கரும்பு இருந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இது போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.